ஏ கியாரா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருக்க. அதுவா, அது ஒன்றும் இல்லைம்மா. நாளைக்கு நியூ இயர் வர போகுதுல்ல, அதான் சரி நீ குட் கேர்ளாக பைபிள் எல்லாம் ரீட் பண்ணலான்னு பைபிள் எடுத்து படித்தேன். சரி, அதுக்கு எதுக்கு சோகமா மூஞ்ச வச்சிருக்க? நான் ஒரு வசனம் வாசிச்சேம்மா. மத்தேயு 19:14. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நான் தான் சின்ன குழந்தை இல்லையே, நீங்கள் தானே எப்பவும் சொல்லுவீங்க 7 கழுது வயசாகுதுன்னு. அப்போ பரலோக ராஜ்யம் எனக்கு உள்ளது இல்லையாம்மா? நீ சொல்கிறது சரிதான். ஆனால் ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் பரலோக ராஜ்யம் சொந்தம்னு சொல்லலை. சிறு பிள்ளைகள் மாதிரி மன்னம் கொண்ட எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் சொந்தமானது. உன்னோட மனசு குழந்தையாக இருந்தால் போதும், எந்த கள்ளம் கபடமும் இல்லாமல். சரி, ஃப்யூச்சரில் நான் ஏசப்பா கூட பரலோகத்தில் இருக்கிறேன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், ஏசப்பா கூட நம்மளும் பரலோக ராஜ்யத்தை சென்றடையணும்னா 10 கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாமா? சரிதான். 10 கட்டளைகள் ஆண்டவர் மோசே கிட்ட கொடுத்து நமக்கு சொன்னது. ஏசப்பா இந்த 10 கட்டளைகளையும் வெறும் 2 கற்பனைகள்னு அடக்கி சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா? என்ன 2 கட்டளைகள் தானா? ஆமாம். முதலாவதா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஃபஸ்ட்டு ஏசப்பாவை நேசிக்கணும், அதுக்கப்புறம் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களையும் நேசிக்கணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நாங்கள் இனிமேல் நியூ இயர்லேருந்து எப்படி இருக்க போகிறோம் பாருங்கள். முதலாவது ஏசப்பாவை நேசிப்போம், அதுக்கப்புறமா எங்களை மாதிரியே மற்றவங்களையும் நேசிப்போம். நீங்களும் இந்த நியூ இயருக்கு என்னென்னலாமோ ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா? இந்த ஒரு ரெசல்யூஷனை கண்டிப்பாக எடுங்க. வெறுமனே இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் பிரயாசப்படாமல் இதுக்கப்புறமா இருக்க பரலோக வாழ்வுக்கு ஆயத்தப்படுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் முழு மனசோட ஏசப்பாவை நேசிங்க. அதுக்கப்புறமா உங்களை எப்படி நேசிப்பீங்களோ அதே மாதிரி மற்றவங்களையும் நேசிங்க. உதாரணமாக, ஒவ்வொரு கணவரும் நினைப்பீங்க இல்லையா, என்னோடய மனைவி என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமேனு. அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் மனைவியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி மனைவியும் கணவன் உங்களை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கணவனை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாமே.